நண்பர்கள் நண்பர்கள் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியவங்க. நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில தேவைகள் இருக்கும், சில பகிர்தல் இருக்கும், சில நேரங்களில் நல்ல ஆறுதலான வார்த்தைகள் தேவைப்படும். அந்த நேரங்களில் எல்லாமே நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள் எப்போவுமே நம்மளுக்கு உறுதியை கொடுப்பாங்க. நல்ல நண்பர்கள் கிடைக்கப்பெறுவது ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அதில் உண்மையான நண்பர்கள்னாவே உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய வசனங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் நண்பர்கள் கிடைச்சா உண்மையிலே நல்லது தான். நல்ல நண்பனை நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கையில் நல்ல நண்பர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு எப்படி நம்ம உணர்றது, இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெற்றிக்கு, நம்மளுடைய சந்தோஷத்திற்கு இது எல்லாமே உறுதுணையாக இருக்கும். உண்மையான நண்பர்கள் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதும், ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப் அதை அவாய்ட் பண்ணுறதும், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸை ஒரு அனுபவத்திலேருந்து உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வாழ்க்கை நிறைய நேரங்களில் நிறைய பாடங்களை கற்பிச்சு கொண்டு தான் இருக்குது. எனக்கு தெரியும், இந்த எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய நேரங்களில் நம்ம நினச்ச மாதிரியான வாழ்க்கை மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நமக்கான நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உண்மைதானே? ஸோ நண்பா நண்பிகள் உங்ககிட்ட பேசுகிறது ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், இது எல்லாமே நடக்க பெறுறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஆனால் இது எல்லாமே என்னுடைய டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி அதை படித்து அதை கொண்டு வந்து கரெக்டான முறையில் உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமோட எப்போவுமே நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பேன். அதை தாண்டி நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ஒர்க், நம்மளுடைய கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை பண்ணணும். இது நான் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை, உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் இது என்னோடய பேஷன். இதுதான் நான் ஆகணும்னு நினச்சேன். நம்ம மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சது தான் இது. அப்படி இருக்கையில் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ஒரு ஆசை, ஒரு உந்துதல், இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கிது. உங்களுடைய சப்போர்ட்லேருந்து. நீங்கள் அந்த சப்போர்ட்லாம் எனக்கு பண்ணும் பொழுது எப்போவுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய மெசேஜஸ் எல்லாத்தையுமே ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்பலாம். இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழுக்க நான் உங்களுக்காக என்னோடய டைமிங்கில் ஃப்ரீயாக, நோ மானிட்டரி பெனிஃபிட், நோ மணி அப்படின்ற ஒரு இதில் நான் போயிட்டுருக்கேன். இது என்ன பெருமையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இது கடமை. என்னோடய கடமையாக தான் நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருக்கிறது. ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சதை கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற நினச்சது தான். சாரி, நிறையா பேசிட்டோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 220க்கு மேலே நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. மறக்காமல் லிசன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் திருப்பி வரக்கூடிய நம்மளுடைய கோல்டன் நண்பா நண்பிகளாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான இந்த எபிசோட் உங்களுக்காக மட்டும்தான். ஆல் ரைட், நம்ம பாட்காஸ்ட் உள்ளே போயிடலாம். இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம்.
நண்பர்கள். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான தேவைகள் இருந்தது. அந்த தேவைகள் வரும் பொழுது நிறைய நண்பர்கள் எனக்கு கூட இருப்பாங்க. நிறைய பேர்த்திட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட இப்படி நான் சம்பாதிச்சு பேசி வச்சுருக்கணும், அதே மாதிரி என்னை சுற்றி அவ்வளோ பேர் நல்லா பேசுவாங்க, அவங்கக்கிட்ட நல்லாவே நான் பழகுவேன். நிறைய நட்புகள் என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, நம்ம தைரியமாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கே தெரியும் நான் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபேமிலி அப்படின்றதே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலி, ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவைகள் எனக்கு வந்தது. அப்போது ஒரு ரொம்ப க்ளோஸு அப்படின்னு என் மனசில் உருவகப்படுத்தி எல்லாத்துக்கும் நம்ம கூட இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்ம நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணுறோம், அவங்க நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்ச நட்புகள் எனக்கு ஒரு தேவை, அதுவும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தேவை அப்படின்னு கேட்ட பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய பதில்கள் என்னை ரொம்ப அப்படியே சாக்கடைய செஞ்சது. இது எல்லாமே எனக்கு புதுசு இல்லையப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் ஒரு தேவைகள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது அந்த நட்பு உடைய ஆரம்பிக்குது அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கேட்குறோம். அதே நிலைமையில் நான் என்னை பற்றி யோசிச்சு பார்க்குறேன். யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒரு சில நேரங்களில் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவேன், சாரிங்க இது என்னால் முடியும்னு தோணலை, மன்னிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டுருவேன். ஆனால் அதுக்காக ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு ரீசனை சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று அவங்க எமர்ஜென்சியில் கேட்குறாங்க, ஆனால் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னு உண்மையை சொல்லாமல் அவங்கள எதிர்பார்ப்புகளுக்கு உள்ளாக்கி அவங்கள ஏமாற்றுவது என்பது ஒரு நம்பிக்கை துரோகம் தானே. அது இப்போ ரீசெண்டாக என் வாழ்க்கையில் நடந்தது. நிறையா சுற்றி பார்த்தேன். அப்போது ஒரே ஒரு நண்பர் எனக்கு தோணுச்சு, அவர் கூட 2-3 டைம் தான் பேசியிருக்கேன், அவர் கூட அதிகமாக பேசினது கூட கிடையாது. ஆனால் அவர்கிட்ட அந்த ஹெல்ப்பை சொன்னேன், என்னோடய நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் உடனே ஒத்துக்கிட்டார். அவருடைய நிறையா கடமைகளை கூட தள்ளி வச்சுட்டு எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னார். அப்போ உதவி செஞ்சால் தான் நட்பா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இல்லைங்க, உதவி செய்யணும், எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் ஒருத்தரோட சந்தோஷத்தில் நம்ம பங்கேற்பதை விட அவங்களுடைய சோகத்தில் அவங்க கூட தோளுக்கு தோளாக நிற்பது எவ்வளவு முக்கியன்றதை நட்பு உணர்த்தும். அதுதான் உண்மையான நட்பு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போது நீங்கள் நிறையா கஷ்டங்கள், நிறையா சோகங்களை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் யோசிக்காதீங்க, ஐயோ மனோவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ, மனோ ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் சொல்ல முடியாது, தேவைகள். இந்த நேரத்தில் எனக்கு சில சப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவைகள். அந்த தேவைகள் கரெக்டான முறையில் எடுத்து சொல்லியும் நட்புகள் புரிஞ்சிக்க முடியலை. அவுட் ஆஃப் 10 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் ரியலாக பண்ணுறேன், உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன், ஐ வில் பி தேர் ஃபார் யூ, எப்போவுமே எந்த நேரத்துலையும் அப்படின்ற மாதிரி என் மனசில் வந்த இந்த தாக்கங்கள். ஓகே, நம்ம அதை பற்றி ஒரு எபிசோட் பண்ணணும் அப்படின்னு உருவாச்சு. அதோட விளைவு தான் இந்த எபிசோட். இது எல்லாமே உங்களுக்கும் கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் உங்களுக்குடையான தேவைகள் இருந்திருக்கலாம். அந்த தேவைகள் எல்லாத்துக்கும் அசுக்கு புசுக்குன்னு எதுக்கெடுத்தாலும் போயிட்டு தேவைகளை நான் கேட்கப்படுறத சொல்லலை. ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு சில சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது அப்போது நமக்கு எதிர்பார்ப்பது தவறு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சோசியலி இண்டிபெண்ட் நம்ம சொல்லிக்கலாங்க. ஆனால் நம்ம எப்போயுமே சோசியலி கனெக்டட் வித் ஆல் தி டிஃப்ரெண்ட் பீப்புள்னு சொல்லலாம். ஸோ இதை ஏன்ப்பா நீ வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டீல் பண்ணான்னா பணம் கொடுத்து யாராவது ஹையர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட, ஆனால் அதெல்லாம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பிடிச்சவங்க, இல்லை நம்மளோட நல்லா பழகுறவங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும்ல. என்ன தான் நம்ம பணத்தை கொடுத்து யாரையோ ஒருத்தவங்க நம்ம கூட வச்சுக்கிட்டா கூட, பட் அந்த நேரங்களில் நமக்கு அந்த ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை எல்லாமே வருமா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அப்போது நான் அந்த மாதிரி நடந்திருக்கேன், அந்த மாதிரி இருந்திருக்கேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ
அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல நட்பை நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இவங்க நம்மளுடைய உண்மையான வெல்விஷர், உண்மையான நண்பா நண்பி. இவங்க ஃபேக்காக நடிக்கிறாங்க, நம்மளை பார்த்தவொடனே உருகுவாங்க, வலியுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு ஒன்று பிரச்சனைன்னு வரும்போது ஓடிடுவாங்க. அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்ற கேட்டகரிக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவங்களாம் வழிபோக்கர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்மளும் புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நீங்களும் பண்ணணும். அவங்கள மட்டுமே ஒரு சைடில் ஒன் சைட் ஆஃப் த காயின் மாதிரி இருக்க முடியாது. ஒரு காயினில் 2 சைடுமே இருந்தால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும். அதே மாதிரி தான் நட்பில் எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்க. ஃப்ராங்காக பேசுவோமே, எதிர்பார்ப்புகள் இல்லாத நட்பு எங்கே இருந்திருக்கு, எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதர்கள் எங்கே இருந்திருக்காங்க. உங்களுடைய உறவுகளுக்கு இடையிலையும் உங்களுடைய சுற்றி இருக்கவங்கக்கிட்டேயும் என்ன எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க பழகியிருக்காங்க? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, இவங்க என் கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையில் என்னுடைய ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யும். அது தப்புன்னு சொல்லலைங்க. எதிர்பார்ப்புகளை தவறான கோணத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்புகள் என்பது அது தேவைகள் இருக்க தான் செய்யும். அந்த தேவைகளை சரியான நேரத்தில் சரியான நேரங்களில் வேணுன்றப்ப நம்மளுடைய உதவிக்கரங்களை நீட்டுறதும் உதவிக்கரங்களை வாங்குறதும் தவறு கிடையாது தானே. ஸோ 2வது பார்த்தோன்னா, உண்மையான நட்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்போவுமே உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ வேறு யாராவது உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, இல்லை உங்களை பற்றி அவங்க ஏதாவது தவறான கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படின்னா கூட இவங்க அவங்களோட சேர்ந்து அந்த கான்வர்சேஷன் மேக் பண்ண மாட்டாங்க. செகண்டு, அதில் பார்ட் ஆஃப் த ஒரு பீப்புளாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்ல வரல, பட் அட்லீஸ்ட் அதில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, பின்னாடி போய் பேச மாட்டாங்க. 3rd பாயிண்ட்டு, உங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி நடந்துக்குவாங்க. இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணும்போது என்ன நட்பு, என்ன காதல், என்ன அன்பு இருந்ததோ அது தொடர்ந்து எந்த நேரத்துலையும் எந்த நொடியிலையும் கண்டினியூஸாக இருக்கும். இதில் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக ரிச்சாக பெரிய ஆளானாலும் சரி, அவங்க பண்ணாலும் சரி, எந்த நேரத்துலையுமே அந்த நட்புக்கான ஒரு சேஞ்சஸ் இருக்கவே இருக்காது. அதெல்லாம் உண்மையான நட்புக்கான அடையாளம். 4, ஸோ உங்ககிட்ட அதாவது ஹவ் ஆர் யூன்னு கேட்குறது கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்ப்புகள் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்குமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவன் பண்ணாதான் நான் பண்ணணும், இவன் பண்ணாதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் எதுவோ அதை பண்ணுவாங்க. திருப்பி நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகே, பண்ணலைனாலும் ஓகே, அந்த மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் உண்மையான நட்புங்க. இதே மாதிரி உண்மையான நட்புக்கு நிறைய டெஃபினேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எப்போவுமே உங்களுக்கான அவைலபிலிட்டி டைமை க்ரியேட் பண்ணுவாங்க. நான் எப்போயுமே பிஸி, ஐம் சாரின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் அவங்க பிஸியாக இருக்கிறது கரெக்டு தான், ஆனால் இருந்தாலும் உங்களோட கேட்சப் பண்ண திருப்பி உடனே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தொடர்ந்து அவங்க வாழ்க்கையையும் உங்கள் கூட இணைந்த வாழ்க்கையாக தொடர்ந்து போவாங்க. ஐயோ அவன் கால் பண்ணிட்டானே நினைக்க மாட்டாங்க. ஐயோ கால் பண்ணிட்டானே நம்ம அட்டன் பண்ண முடியல, பட் ஆனால் திரும்பி அவனுக்கு கால் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபேக்காக எந்த இடத்துலையும் நடிக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு உண்மையான நட்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முக்கியமான காரணிகள் நான் சொல்கிறேன். இதை தவிர இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யோசிச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க. RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நம்ம பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து அனுப்புங்க. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஆல்ரெடி சில நண்பர்கள் இருக்காங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு லக்கியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு கிடையவே கிடையாது. யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நட்புகள் கண்டிப்பாக அமையும். எல்லா நேரங்களையும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல நட்பு அமையும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக தொடர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இருப்பீங்களா? எனக்கு கண்டிப்பாக நல்ல நட்புகளோட வாழ்க்கை வாழ்கிறது ஒரு தனி சுகந்தாங்க. அது ஒரு சந்தோஷமும் கூட, ஒரு தைரியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் இப்போ முடிக்கிறேன். அடுத்த எபிசோட் கொஞ்சம் லேட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நான் கூடிய விரைவில் அடுத்த சூப்பரான எபிசோட உங்களை வந்து சந்திக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணுவேன். எவ்ரி வீக் வெட்னஸ்டே உங்களுக்கு ஒரு எபிசோட் கண்டிப்பாக இனிமேல் வரும். நான் அதை தவற மாட்டேன். எவ்ரி வீக் வெட்னஸ்டே இட்ஸ் கோயிங் டு பி a நியூ எபிசோட் ஃபார் யூ ஆல் த டைம். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். எல்லாம் சிறப்பாக அமையும். நண்பா நண்பி, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நம்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய மனிதர்கள், நிறைய மக்கள், நல்ல நண்பர்களை கொண்டு சேர்வதற்கான ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். நம்மளுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி, உங்களுடைய வெற்றி மட்டும்தான். ஸோ நம்மளுடைய வெற்றியை உருவாக்குவது உங்களுடைய அந்த ரியாக்ஷன்லையும் அந்த தாட் ப்ராசஸ்லையும் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட்லேயும் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய மெசேஜை RJ_Instagram நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருங்க. அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சந்திக்க அது உங்களுக்கு RJ Mano. டேக் கேர் நண்பா நண்பி. நீங்கள் என்னுடைய உண்மையான நண்பர்கள் தானே. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் உங்கள் வலித்தினை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mano, தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். பை பாய், டேக் கேர், see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வலித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.